ஹலோ மை பர்பிள் ஸ்வீட்டார்ட், நான் தான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். வாங்கடா ஸ்ட்ரைட்டாக பார்ட்குள்ளே போயிடலாம். இது சைக்கோ மாஃபியா. ஓகேடா, போன பார்ட்டில் என்ன சொல்லியிருப்பேனா, இந்த மாதிரி ஜிமின் அந்த காரை துரத்திட்டு போய் ஷூட் ஃபுல்லாக பண்ணியிருப்பார். பட் நோ யூஸ், அவரால் ஷூட் அவ்வளோவா பண்ண முடியலை. டேங் வந்து பாய் சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ டேங் சைடு என்ன நடக்குதுன்னா, என்கிட்டேவா ஜிமினா, என்கிட்டே சரி விடு, நல்லா ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், என் கேஸை நீ தாண்டா நடத்தணும், நீ தான் என்னோட சரியான எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டுருக்காரு. இங்கே ஜிமின் வந்து ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும், அந்த ரோட்லேயே விழுந்து அழுகுறாரு. ஐயோ, ரியா வேற விட்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், எங்கே அவள் போனா? டைகர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே போகிறான். அதாவது நீங்கள் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்திருப்பீங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க முன்னாடி போய் ரியாவை காப்பாற்றலான்னு. பட் உங்களை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டு அந்த டேபிளை இடித்து நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் விழுந்தோன்னா உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும், மயங்கி கிடைக்கிறீங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜிமினும் இருக்கீங்க. ஜிமின் வந்து டாக்டர்கிட்ட என்னாச்சு, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து உங்கள் கனவுல ரியா வரா, ரியா வந்து என்னை காப்பாற்றுற சொன்னியடி, இப்படி என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி ரியா அழுகுறா. அங்கே ஒருத்தன் வந்து ஹேம்பரோடு வந்து நின்றுட்டு அவனை அடிக்க போகிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது. நீங்கள் டக்குன்னு விழிச்சிடுறீங்க, அதாவது எந்திரிச்சோன்னே கையிலலாம் அந்த இது போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கழட்டி வீசிட்டு ஜிமின் வா டக்குன்னு வா. ஏய் லூஸு, என்னடி பண்ணுற? உனக்கு இப்போ தான் மண்டேல அடிபட்டுருக்கு, தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துருக்கேன் எல்லாம். பாரு, நீ பண்ணுற பிளான் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ரியாவை கடத்திட்டான். யோ ஜிமின் ப்ளீஸ் வா ஜிமின், நம்ம வந்து இப்போ போகலன்னா ரியாவை உயிருக்கு ஆபத்தாயிடும். என்ன சொல்கிற ஜிமின்? ரியா வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர்னு ஒரு அசிஸ்டன்ட்னு அவளுக்கு தெரியாதவளுக்கு நல்ல ஒரு வேளை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக கொலை பண்ண சான்ஸ் இருக்குது. இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். வா ஜிமின், ரியாவோட வீட்டுக்கு போகலாம். ரியா வீட்டுக்கா? அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அவள் வந்து சாதாரண ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி நான் செட் பண்ண மறந்துட்டேன். என்ன போடுற? ஆமாம், செட் பண்ணிட்டேன்னா அவன் கண்டிப்பாக ரியா பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு மூலியமாக வருவான். வந்தால் இது பண்ணலாம்ல, வா செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதாவது ரியா வீட்டுக்கு போய் அவங்க அம்மாக்கிட்ட நீ பேசு ஜிமின், நான் போய் செட் பண்ணிடுறேன் அப்படி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட்லாம் பண்ணிடுறாங்க. டக்குன்னு வந்து ஆஃபீஸர், அதாவது சிபிஐ ஆஃபீஸரோட ஹெட் இருப்பார், அவரை வந்து கூப்பிட்றாரு கால் பண்ணி ஜிமின்கிட்ட. அப்படியே காலில் பேசுகிறாரு. ஹலோ சார் சொல்லுங்கள். என்ன ஜிமின், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உண்மையா? சார் என்ன விஷயம் தெரிஞ்சுங்க? ரியாவை கடத்திட்டாங்களா? ஆமாம் சார், கடத்திட்டாங்க. என்ன ஜிமின், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு நான் இந்த ஒரு இது கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒரு உயிரை காப்பாற்ற சொன்னால் அது உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் இன்னொரு உயிரை வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இப்போ 2 உயிர் அங்கே என்ன கதையில் இருக்குன்னே தெரியாது. அடுத்து எங்கெங்கே இருக்குமோ, எந்தெந்த இடத்துல இருக்குமோ. ரியா பாவம், ரியாவை எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? சார் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சார், ப்ளீஸ் சார். என்னால் பேசக்கூட முடியல சார், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, லாஸ்ட் 1 சான்ஸ் கொடுங்க சார். நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சி உங்கள் காலடியில் போடுறேன் சார். ரியா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, ப்ராமிஸ் சார், என்னை புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஜிமின், லாஸ்ட் வார்னிங். ஒரு வேளை ரியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உனக்கும் சரி டைகருக்கும் சரி கண்டிப்பாக உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். இது ஆர்டர் படி தான் நடக்கணும், கரெக்டாக தான் நடக்கணும், புரியுதா? ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குவோம். டிஸ்மிஸ் ஆகாத அளவுக்கு நாங்கள் ரியா உயிருக்கு எந்த சேதாரமும் ஆகாமல் பார்த்துக்குறோம் சார். ஓகே. டக்குன்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிடிப்பேன், அந்த செய்யோங்க கண்டிப்பாக பிடிப்பேன். என் தங்கச்சி கொன்னது இல்லாமல் ரியா வேற கடத்தி வச்சுருக்கான். விடவே மாட்டேன் தெரியும். என்றைக்கு இருந்தாலும் உன்னை தூக்கில் போட்டாலும் சரி, உன் சாவு என் கையில் தான்டா.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வெளில வந்து டைகர் வரா. டைகர் வந்தோன்னே, அதாவது நீங்கள் வரீங்க, சாரி நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்தோன்னே ஜிமின் வா போகலாம். எங்கே போகிறது, நீ தானே சொன்ன இங்கே வருவான்னு, வெயிட் பண்ணலாமா? இல்லை, இப்போ வந்து நான் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசியிருக்கேன், அவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். என்ன சொல்கிற? ஆமாம் ஜீவன், வீட்டை விட்டு அனுப்பணும். அவன் வந்து தெரியாமல் இவங்க வந்து அந்த சைக்கோ பார்த்துட்டான சைக்கோ இவங்களை ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்களை எப்படியாவது நான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு தான் நான் இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கு. எங்கே போகிறோம், எங்கே அனுப்ப போகிறேன்? நான் வந்து ஒரு சிட்டிக்கு அனுப்பலான்னு இருக்கேன், அங்கே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அவங்க பத்திரமா இருப்பாங்க. ரியா வர ஒரு 6 மந்த் ஆகும், பிஸியாக இருக்கா, ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றிடுவேன். நீயும் ட்ரை பண்ணுவல? ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரியா நம்மளோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோட எனிமி, அவனையும் விட மாட்டேன். சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ரியாவோட அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. அதாவது இங்கிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா அதே சேம் டைமில் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே வந்து வந்து அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு. டக்குன்னு ரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் அடித்தது அளவுக்கு ஏதோ ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து யாரோ நம்மளை வந்து மண்டையில் ஒரு ஹேம்பரை வச்சு அடித்த மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு விழிச்சோன்னே என்ன பண்ணுறான்னா, சுற்றி முற்றி பார்க்குறா, நம்ம எங்கே இருக்கோ இதுலேயோ போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறா. அங்கே ஒரு காரில் தான் போயிட்டுருக்கா. அதுவும் கையெல்லாம் கட்டலை, சும்மா தான் படுத்துருக்கா. ஏன்னா அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கல, எப்படி தப்பிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுருப்பான். பின்னாடி வேறு அந்த பொண்ணு வந்து கதறிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாயில் வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்க. இதை பார்த்துட்டு அவள் பார்க்கல. டக்குன்னு வந்து தன்னோட, அதாவது அவள் ரெட் கலர் கவுன் தானே போட்டிருப்பா, அதில் வந்து ஒரு பெல்ட் கட்டியிருப்பா. டைகர் சொன்னது ஞாபகம் வருது. இங்கே பாரு, அவன் ஏதாவது ஒன்று நினச்சானா, அவனை ஏதாவது பண்ணானா அவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணு, அவன் ட்ரைவ் பண்ணும்போது அவன் கழுத்தை நெரிச்சிடு. கண்டிப்பாக எதுலையாவது விடுவான். அங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகிடு. ஓகே, அது பொண்ணு காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்று, உன்னால் முடியலன்னா வந்துடு, நாங்கள் ஏதாவது ஒன்று தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஒன்று காப்பாற்றிடுறோம் அப்படிலாம் சொல்லியிருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வருது. தகை சொன்னது கரெக்டு தான். இப்போ என்னை கடத்திட்டான், மண்டை வேற வலிக்குது, பழம் அடிச்சிட்டோம், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெல்ட்டை எடுத்துட்டு அவன் ஓடிக்கிட்டு இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டு. 4 பக்கம் காடு இருக்கு, எங்கடி போவ, எந்த பக்கம் போடுனாலும் நானே, யானை சிங்கம் புலி பல 100 ஜந்துக்கள் எல்லாம் இங்கு என்னோட நண்பர்கள். லேசா ஒரு கண்ணால ஒரு சிக்னல் உன்னை பிடிச்சி கொடுக்கு என் கையில். ஏன்னா இந்த காட்டு ரஜினியா, ஒரு பட்டு ரோஜா என்கிட்ட மாட்டிக்கிட்டு கெஞ்சினால உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு பாட்டு கேட்குதா? மண்டை வேற வலிக்குது, பழம் அடிச்சிட்டோம். இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு. நம்ம சாங் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ வந்து திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே அவன் போகிறான், என்ட்ரி ஆகிறான். கொஞ்சம் தூரமாக போன அப்புறம் கரெக்டாக சமயம் வரட்டும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு கட்டத்தில் ஓகே இதான் சரியான டைம் சொல்லிட்டு ரியா அவனை பிடிச்சோன்னா அவள் கழுத்தை நெரிக்கிறா பயங்கரமாக. கழுத்தை விட்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்றி என்கிட்டயே உன் வேலையை கட்டலை, கழுத்தை வரி யாருங்கிற மாதிரி பொண்ணதில் கொத்தா கழுத்து விட்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனால் ஸ்டடியாக வந்து காரை ஓட்ட முடியல. அங்கே இங்கேமா காரை இப்படி ஓட்டான். அங்கே காடாக இருக்குது, அங்கே மரமாக இருக்குது. ஒரே ஒரு 1 வே தான், அது ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும், நேர்வழி பாதை. அதை அப்படியே மாற்றி ஓட்டுறான். ரியாவாலையும் அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி இருக்கான். ஆனால் டைட்டாக ஒரு
பிடிச்சிருக்கா அந்த அந்த சீட்டை பிடிச்சிருக்கா. அதனால வந்து அவளை கடத்தி விட அவன் வந்து அப்படி இப்படி ஓட்டுறான். டயாங் வந்து ஒரு கட்டத்தில் போய் ஒரு இதில் போய் இட்டுக்கிறான். அதுக்கப்புறம் லைட்டாக அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயங்கிட்டான், லைட்டாக ஒரு மயக்கம். டக்குன்னு அந்த சமயத்தை பயன்படுத்தி ஓடிடுறா, அதாவது காரை விட்டு. ஐயோ, ஓடணும் இவகிட்டே எப்படியாவது தப்பிக்கணும். தப்பிச்சாதான் டயகன் எனக்கு காப்பாற்றுவான். அது மட்டும் இல்லாமல் இவன் எந்த பொண்ணையும் கடத்திட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. வேணாம், இப்போ நம்ம ஓடிடலாம். அதுக்கப்புறம் வந்து டயகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவன் தான் என்னை செட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டைம் பார்த்தாங்கன்னா, அதாவது மழையும் பெய்யுது. இந்த காட்டுக்குள்ளே மழையும் பெய்யுது. அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டைகர் வந்து வழியை நினச்சிட்டு அவங்க காலில் 2 பேர் வராங்க. என்னோடய லேப்டாப் எங்கே ஜிமின் அப்படின்னு கேட்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதோ இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ரியா வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அவங்களோட சார்ஜர் இருக்கே. அதுவும் கரெக்டு தான். எப்படிங்க தான் அங்கே தான் வருவான். சரி வா போகலாம்னு சொல்லிட்டு அங்கே ரியா வீட்டுக்கு ஒரு ரூமில் சீக்ரெட்டாக இருக்கும் ஒரு ரூம். அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு சார்ஜர் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்கும். ஸோ அந்த சைக்கோ வந்தாலும் அந்த கேமரா வழியால் பார்க்கலாம். இது வந்து அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது சீக்ரெட் ரூம் இருக்குன்னு. அவள் ரூமில் தான், ரியா ரூமில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படி உட்காந்துருக்காங்க 2 பேரும். இங்கே இருக்கலாம், அவன் வந்தானா பிடிச்சிடலாம். வேணாம் ஜிமின், அவன் வரட்டும், அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ரியா வந்து கண் விடிச்சாலாம் என்னன்னு தெரியல. இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த லேப்டாப்பில் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் அது வந்து இது பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரியா வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். ஐயோ, மழை வேற ஆரம்பிச்சிருச்சு, என்ன இப்படியும் பெய்யுது மழை அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறா. மரத்து மேலெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த இடம்லாம். செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இதில் வேற காட்டுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கா. வழி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இங்கே வந்து நம்ம வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இது இடித்து கீழே அந்த காரோட டோர் ஓப்பன் ஆகி கீழே விழுந்திருப்பான், மயக்க போட்டு விழுந்திருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணும் அப்படியே அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னாச்சுன்னா பின்னாடி டோரும் ஓப்பன் ஆகி அவளும் கீழே விழுந்திருப்பாள். அவள் கையெல்லாம் கட்டி போயிட்டுருக்கு, சினுங்கிறா. ப்ளீஸ் காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, காப்பாற்றுங்க. அந்த தண்ணி படப்பட அந்த தண்ணி வந்து பட்டிக்கிட்டே இருக்காது. அது ரெயின் பெய்யுதுல, அந்த தண்ணி பட்டதுனால டேவும் எந்திரிச்சோன்னா எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு. என்னையே கழுத்து முடிச்சு நெருப்பாளா? அது எப்படி என்னை நெரிக்கலாம், அது எப்படி நெரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்தா இன்னொருத்தி வந்து அங்கே கதறிக்கிட்டு இருப்பாளா, அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமான கோவம் வருது. எதுக்கு கத்துற ப்ளீஸ், என்னை விட்டுரு ப்ளீஸ். கத்தாத, எனக்கு கத்துற பொண்ணுங்களே பிடிக்காது. கத்தினா எனக்கு கொல்லணும் தான் தோணுது. கத்தாத. அவள் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. என்னை விட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டு ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாது. நான் என்ன பண்ண ஒன்று தெரியாமல் 1 night stand கூப்பிட்டேன், தெரியாமல் கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சிருப்பா, என்னை விட்டு, நான் வீட்டுக்கு போகிறேன். அவள் சொல்லும்போது கத்துற எனக்கு பிடிக்கல அவள் வர எங்கிட்ட போயிட்டேன் தெரியல, நீ வேற கற்றுக்கிட்டே இருக்க, எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேமர் அவன் காருக்குள்ளே வச்சுருப்பான். அந்த ஹேமர் எடுத்து டம்மன்னு அடிக்கிறான். வலிக்குது அவளுக்கு, வலிக்குது, விட்டுன்னு சொல்கிற. காலை உடைக்கிறான், அப்படியே கையை உடைக்கிறான், அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சதைச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணு இப்போ உயிரோடே இல்லை. அந்த பொண்ணுக்கு லைட்டாக ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிர் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் காரை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போடுறான். அந்த இதுலேயே வந்து அவள் வந்து அந்த காரோட பேக் சைடு வந்து அவன் காலை வச்சு கட்டியிருப்பான். அந்த காலை தரன்னு இழுத்துட்டு போனால அவள் அங்கேயே செத்து போடி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு, ரியா உன் பேர் ரியான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை எப்போ கடத்தினோ அப்போ ரியான்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே இரு, உன்னோட பாதி டீட்டெயில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போயிருந்தாலும் கடைசியில் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஸ்மிக் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு? அது வந்து
டக்குன்னு கீழே போட்டுட்டோம்ல, ஏன்னா அந்த கூட்டத்தில் ஏதாவது ஆயிருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க, தட்டிக்கிட்டு இருக்காங்க. தட்டும்போது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனால் அங்கே வந்து ரியா வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி சீன்லாம் காட்டுது. ரியா ரியா அப்படியே ஒரு மைக் கேட்குது அவளுக்கு, ரியாவுக்கு. கேட்டோன்னே தகை தகை உன் வாய்ஸ் கேட்குது, எங்கே இருக்க ரியா 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 கேட்குது டெகர், நீ பேசுகிறது எனக்கு கேட்குது. இப்போ நான் ரொம்ப பயமாக இருக்குது டெகர், இப்போ தான் ஹேம்பரில் அடி வாங்கினேன், ரொம்ப பயத்தில் நீ சொன்ன மாதிரி அதை பண்ணிட்டு வந்துட்டேன். நீ இந்த காரில் அவன் களத்தை நிறுத்தி சொல்லிட்டால, அவன் ஃபேஸ் பார்த்தியா? ஃபேஸு நான் பார்க்கல, அவனோட ஃபேஸை கவர் பண்ணியிருந்துச்சு, அவன் ஃபேஸ் நான் பார்க்கல. இப்போ நீ எங்கே இருக்க தெரியல டெகர், நான் ஒரு காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேறு மழையாக பெய்யுது. மழை பெய்யுதா? ஓகே நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம், நீ கவலைப்படாத. இன்னைக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சிடும் உனக்கு. அது அளவுக்கு நீ அவன்கிட்டேருந்து தப்பிச்சிரு. ஓகே டேங்க, நான் அவன்கிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். நான் எங்கிட்டாவது ஒளிஞ்சிருக்கேன், இல்லாட்டி ரோட் சைடு பார்த்து நான் ஓடி வந்துடுறேன். அவனை இப்படி தான் கூட்டிகிட்டு வந்தான். நான் கரெக்டான திசையில் போகிறேன்னு என்னன்னு தெரியல. ஓகே கேட்குதா? கேட்குதா ரியா? கேட்குதா? அப்படியே வந்து எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா மழை வேறு ஓவராக பெய்யுது, அதனால் வந்து எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஓகே மழை பெய்யுது, அதான் கேட்கல போல். அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறமா வந்து ஒரு கடத்தில் அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஏன்னா மண்டையில் அவ்வளோ அடி அடிச்சிருப்பான். ஸோ அதனால் வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன அங்கே வெளிச்சமாக இருக்குது, என்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது, காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீடு இருக்குமா என்ன? சரி அங்கே போய் கேட்கலாம், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். வெளிச்சம் வேறு இருக்குல்ல, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் டம்மன் கீழே விழுந்துடுறான். அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து என்ட்ரி ஆகுறாரு, வெளில வராரு. வெளில வந்தோடனே என்னாச்சு உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு, என்னாச்சுங்க? சார் ப்ளீஸ் சார், ஏன்னா ஒரு சைக்கோ ரொம்ப நேரம் துரத்திக்கிட்டே இருக்கான், அவன்கிட்டேருந்து எனக்கு காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார். நாளைக்கு போலீஸ் வந்துடுவாங்க, கண்டிப்பாக எனக்கு காப்பாற்றிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் சார் கொஞ்ச நேரம் உங்கள் இதில் விடுறீங்களா? இங்கே பாரும்மா, நாளைக்கே ஒன்று நான் பத்திரமா போய் உங்கள் சிட்டியில் விட்டுட்டேன். இங்கே இருக்க முடியாது, இங்கே ஏற்கனவே நிறைய கொலை பண்ணியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானே கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் எனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசைனால தான் நான் இங்கேருந்து தங்கியிருக்கேம்மா. ஓகே உள்ளே வா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னை இன்றைக்கே விட்டாலும் நான் போயிடுவேன் சார். வேணாம்மா, மழை வேறு ரொம்ப பெய்யுது, நீ இந்த சமயத்தில் நீ எங்கேயும் போக வேணாம் அப்படி சொல்லிட்டு. ஓகே சார், என்னை ரொம்ப காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா உள்ளே வா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து, அதாவது ரியாவுக்கு வந்து டவல்லாம், ஏன்னா மழையில் நனைஞ்சிருப்பாங்க, டவல் கொடுக்குறாங்க. சரி உனக்கு என்ன வேணும், டீயா காஃபியா? சார் எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் இங்கே இருக்க வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இல்லை ஏதாவது கேளுமா, நான் ஏதாவது கொடுக்குறேன். கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு, காஃபி இருந்தால் கொடுங்க சார். ஓகே அப்படின்னு சொல்லும் போது டக்குனு அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓகே நல்லா தான் இருக்குது. பட் கீழே வந்து பிளாக் கலரில் தான் பெயிண்டாகவே இருக்குது. சார் இது என்ன பெயிண்ட்? அது பெயிண்ட் தான், எனக்கு ரெட் கலர் பிடிக்குமா, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து அதை கொடுக்குறான், அதாவது ஒரு காஃபி மாதிரி கொடுக்குறான். டக்குன்னு அந்த காஃபியை குடிக்கலான்னு பார்க்கும்போது உள்ளே வந்து அப்படியே பிளாக் கலரில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, சார் காஃபின்னு சொன்னீங்க, என்னது இது? காஃபி தான் குடி அப்படின்னு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது வாய்ஸு. இந்த வாய்ஸ் கேட்கும்போது அந்த சைக்கோ வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் தாண்டி சைக்கோ பார்த்து ரியா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோன்னா பக்குன்னு ஆகிடுது. அப்போ இது உன் வீடா? ஆமாம் என் வீடு தான், எனக்கு பிளட்டாக ரொம்ப பிடிக்கும், குடி இதையும் குடி. இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படி சாஃப்டாக இருக்கா. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு வர வெயிட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். பாய்.